எனக்காகவா உருவிழந்து சிலுவை சுமந்தீரையா. என் பாவங்கள் உம்பாரமா, என் பாவங்கள் உம்பாரமா, என்னை தந்தே மன்னிப்பாயா. நான் என்னையே தந்தே மன்னிப்பாயா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். உயிரே உயிரே எனக்காகவா அநியாய தீர்ப்பை ஏற்றீரையா. முதல் நிலை, தீர்ப்பிடப்படுகிறார் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இதோ ஒரு வினோதமான வழக்கு, அதற்கொரு விபரீதமான தீர்ப்பு. தீர்ப்பிடப்பட வேண்டிய இறைமகன் இயேசு கோழையான பிலாத்துவால் தீர்ப்பிடப்படுகிறார். காலணிகளுக்கு ஏற்ப கால்களை வெட்டுகிறான் பிலாத்து. இறைவா, பேச்சால் செயல்களால் பிறரை தீர்ப்பிட்டமைக்காக எங்களை மன்னியும். இனியாவது பிறரை குறை கூறுவதை கலைந்து நிறைகளில் மனநிறைவு பெற அருள் தாரும். சிந்தனை, தீங்கு செய்வதில் குழந்தைகள் போலவும் சிந்திப்பதில் முதிர்ச்சி அடைந்தவர் போலவும் இருங்கள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. உயிரே உயிரே எனக்காகவா பாரமான சிலுவை சுமந்தீரையா. இரண்டாம் நிலை, சிலுவை மரத்தை ஏற்கிறார் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்று மரமே இயேசுவுக்கு சிலுவையானது. அதை அமைதியாக தோளில் தாங்கி நடக்கிறார். இன்று நாமோ மரங்களுக்கு சிலுவையாகிவிட்டோம். ஆம், காட்டை அழித்து மரங்களை வெட்டி பூமி தாயை மரணப்பாதையில் இட்டுச் செல்கிறோம். இறைவா, எங்கள் சுமைகளை எளிதாக்க பிறர் மீது எங்கள் சிலுவையை சுமத்தி விடுகிறோம். உம்மை போன்று பிறர் துன்பத்தை சுமக்கும் சுமைதாங்கியாக வாழும் மனநிலையை எங்களுக்கு தாரும். சிந்தனை, நம்மை வெறுப்பவர்கள் பகைவர்கள் அல்லர், நாம் வெறுப்பவர்களே நமக்கு பகைவர்களாகி விடுகிறார்கள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளினுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. உயிரே உயிரே எனக்காகவா நிலை மாறி தடுமாறி விழுந்தீரையா. மூன்றாம் நிலை, இயேசு முதன்முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வான் நோக்கிய முகம் இப்போது மண் பார்க்கிறது. இயேசு கீழே விழுகிறார். தான் பிறந்த புண்ணிய பூமியை, பூமி தாயை முத்தமிடுகிறார். தந்தை படைத்த சுந்தர பூமியை சுடுகாடாக மாற்றியிருக்கும் மனிதனின் மனதைக் கண்டு மனம் பதறுகின்றார்.
இறைவா, விரக்தியால் விழுந்தோம், விசுவாச வாழ்வில் வழுக்கியதால் விம்மி அழுகிறோம். பாசமுள்ள உம் வார்த்தைகளுக்கு பணியாததால் பாவத்தில் விழுந்தோம். விழாமலும் பிறரை வீழ்த்தாமலும் வாழ வரம் தாரும். சிந்தனை: வீழ்வதல்ல தோல்வி, வீழ்ந்த இடத்திலேயே கிடப்பதுதான். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடுவது. உயிரே உயிரே எனக்காகவா தாயுள்ளம் உருகுவதை கண்டீரையா. உயிரே உயிரே எனக்காகவா தாயுள்ளம் உருகுவதை கண்டீரையா. நான்காம் நிலை: தன் தாயை சந்திக்கிறார் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கல்வாரி பாதையிலே தியாக வேள்வியாம் திருமகனும் லட்சியத்தாயாம் மரியாளும் சந்திக்கின்றனர். இங்கே தாயின் மௌன கண்ணீரினால் தனையனின் லட்சியம் கரைந்து விடவில்லை, மாறாக வலுப்பெறுகின்றது. புனிதர்கள் புனிதர்களாக பிறப்பதில்லை, அன்பு தாயின் வளர்ப்பினில் உருவாக்கப்படுகிறார்கள். இறைவா, உமது அன்னையின் சந்திப்பு உமக்கு ஆறுதல் தந்தது, பலன் தந்தது, எழுந்து நடக்க முடிந்தது. உலகப் பொருட்களின் மீது உள்ள அளவுக்கு அதிகமான ஆசையால் உம்மை இழந்தேன். தன்னலம் துறக்க, தற்பெருமை மறக்க, உம் பெருமை நினைக்க வரம் தாரும். சிந்தனை: நதிகள் அதன் நீரை குடிப்பதில்லை, மரங்கள் அதன் கனிகளை சுவைப்பதில்லை. எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடுவது. உயிரே உயிரே எனக்காகவா உதவுகின்ற உள்ளத்தை உயர்த்தினீரையா. உயிரே உயிரே எனக்காகவா உருகுகின்ற உள்ளத்தை உயர்த்தினீரையா. ஐந்தாம் நிலை: இயேசுவுக்கு உதவுகிறார் சீமோன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு தனக்கு சிலுவை சுமக்க உதவிய சீமோனுக்கு விவிலிய புத்தகத்தில் இடமளித்து விட்டார். நம்மை சார்ந்தோருக்கு நாம் எப்படி சூரிய உதயமாய் சுடரொளி வீசுகிறோமா, அஸ்தமனமாய் அழிவுற விடுகிறோமா, இனிய நல் தென்றலாய் இனிமை வழங்குகின்றோமா, சுழன்றடிக்கும் சூறாவளியாய் அடிப்படையையே ஆட்டம் காண வைக்கிறோமா? இறைவா, திக்கற்றோரை திரும்பி பார்க்காமல் உதவி கேட்ட உற்றாரை உதறி தள்ளினோம். இனியாவது உமக்கு உதவ முன்வந்த சீமோனாக வாழ வரம் தாரும். சிந்தனை: நீ இதுவரை பெற்ற உதவிகள் யாவும் இறையன்பினால் பெற்றவையே. எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடுவது. உயிரே உயிரே எனக்காகவா முகம் பதித்து காணிக்கை அளித்தீரையா. உயிரே உயிரே எனக்காகவா முகம் பதித்து காணிக்கை அளித்தீரையா. ஆறாம் நிலை: இயேசுவின் முகம் துடைக்கிறார் வீரப்பெண் வெரோனிகா. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தடைகளை தாண்டி படைகளை விலக்கி துணிச்சலுடன் இயேசுவின் திருமுகத்தை துடைக்கிறார் வீராங்கனை வெரோனிகா. அவரின் துணிச்சல் நிறை அன்பு செயலை மன நிறைவுடன் ஏற்ற இயேசு அவரின் அன்புக்கு பரிசாக தன் தூய முகத்தை துடைத்த துணியில் பதிக்கிறார். இயேசுவே, நானே உண்மையும் ஒளியும் என்று பகர்ந்தவரே, உண்மைக்கும் அது சார்ந்த உள்ள துணிச்சலுக்கும் உரமூட்டி கனிவு காட்டிட எமக்கு அருள் புரிவாயாக. சிந்தனை:
நம் செயல்கள் சுவரில் எரிந்த பந்துகள். நன்மை செய்வதால் நன்மை கிடைக்கும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. உயிரே உயிரே எனக்காகவா விழுந்தெழுந்து நம்பிக்கை தந்தீரையா. உயிரே உயிரே எனக்காகவா விழுந்தெழுந்த நம்பிக்கை தந்தீரையா. ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பணிந்து வாழ்வோர் நிமிர்ந்து உயர்வர். பாறையில் வீழ்ந்த விதை வாழ்வதற்காக முட்டி மோதி முளைத்தெழும்புவதைப் போல நமக்கு மீட்பளிக்க விழுந்தவர் மீண்டும் வேகத்துடன் எழும்புகிறார். வாழ்வதும் வளர்வதும் வீழ்வதும் மீண்டும் எழுவதும் இயற்கையின் நியதி. இரவை அடுத்து பகல் வருவது போல் துன்பத்தை அடுத்து இன்பம் வரும் என்ற நம்பிக்கையோடு எழுந்து வாழ்க்கை பயணத்தை தொடர்வோம். இயேசுவே, நாங்கள் வீழ்ச்சியைக் கண்டு துவலாது எந்நாளும் வீறு கொண்டு வாழ்ந்திட வரம் தாரும். சிந்தனை. வெற்றியின் விலாசம் விடாமுயற்சி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. உயிரே உயிரே எனக்காகவா துன்பத்திலும் ஆறுதலை சொன்னீரையா. உயிரே உயிரே எனக்காகவா துன்பத்திலும் ஆறுதலை சொன்னீரையா. எட்டாம் நிலை. அன்பை பகிர்கின்றனர் எருசலேம் மங்கையர். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பு மொழிக்கு பேச்சு தேவையில்லை. பேச்சு மொழியின்றியே பார்வையால் தங்களின் பிரியத்தை பகிர்ந்திடும் பார்வையாளரிடம் பரமன் இயேசு பேசுகிறார். எருசலேம் பெண்டீரே, அழவேண்டாம். வேதனை கண்ணீர் துடைத்தெறிந்து உங்கள் வாழ்வினை வெல்லும் வழி காண்பீர். வாழ்வில் நொந்திருப்போரையும் நோயில் வாடுவோரையும் உங்கள் ஊக்கமூட்டும் உதவிகளால் உயிரூட்டி காப்பீர். இயேசுவே, நாங்கள் சந்திக்கும் மனிதர்களிடையே மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் அருள வரம் தாரும். சிந்தனை. சுயமரியாதை என்பது ஒழுக்கத்தில் பழுத்த கனி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. உயிரே உயிரே எனக்காகவா முடியாமல் முகம் குப்புற விழுந்தீரையா. உயிரே உயிரே எனக்காகவா முடியாமல் முகம் குப்புற விழுந்தீரையா. ஒன்பதாம் நிலை. இயேசு மூன்றாம் முறையாக விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தூசியில் விழுந்த இயேசுவை தூக்கிவிட ஆளின்றி, துடைத்துவிட யாருமின்றி தானே மீண்டும் முயற்சியுடன் எழுகிறார். கல்வாரி சிகரத்தை நோக்கி கண்கள் பதித்து, கற்கள் நிறைந்த பாதையில் கால்கள் பதித்து நிதானமாய் முன்னேறுகிறார். ஊருக்கு நிழல் வழங்க தன் தலையில் வெயிலை தாங்கும் விருட்சம் போன்று உலக மக்களின் மீட்பிற்காக தம் சிலுவை மரம் தாங்கிச் செல்லுகிறார் மீட்பராகிய இயேசு. இறைவா, நாங்களும் ஆதரவற்றவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டி அவர்களை தாழ்நிலையிலிருந்து தூக்கிவிடும் துணிச்சல் தாரும். சிந்தனை. விழும் அலைகள் முழு வீச்சுடன் எழத் தவறுவதில்லை. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. உயிரே உயிரே எனக்காகவா
ஆடை இழந்து அவமானம் அடைந்தீரையா. உயிரே உயிரே எனக்காகவா ஆடை இழந்து அவமானம் அடைந்தீரையா. 10ஆம் நிலை. இயேசு ஆடைகள் களையப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆள் பாதி ஆடை பாதி என்பது உலக மொழி. மனிதனுக்கு மாண்பு தருவது ஆடைதான். மதங்களுக்கு மாண்பு தருவதோ மனிதமே. இத்தகைய மனிதம் இழந்தோருக்காக தம் மாண்பையும் இழந்து ஆடையின்றி அவமானப்பட்டு நிற்கிறார் இயேசு. உலகமயமான வாழ்வில் மனிதன் உண்மையான ஆன்மீகம் எனும் அழகிய ஆடையை இழந்து மதவெறி என்னும் அலங்கோல ஆடையை பூண்டு அலைகிறான். இயேசுவே, மதவெறி விடுத்து மாண்புடன் வாழ்ந்து மனிதநேயம் காத்து இறையரசை பரப்பிடவும் எதிரியையும் மன்னிக்கவும் வரம் தாரும். சிந்தனை. எதிரிகளை ஒழிக்க அவர்களை நண்பர்களாக்குங்கள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. உயிரே உயிரே எனக்காகவா ஆணிகளால் அறையப்பட்டு துடித்தீரையா. உயிரே உயிரே எனக்காகவா ஆணிகளால் அறையப்பட்டு துடித்தீரையா. 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு என்றேன். என்னையே அறைந்து விட்டார்கள். ஏணியாக நின்றதற்கும் தோணியாக வந்ததற்கும் ஆணியடித்து வாழ்த்துகிறார்கள். பிறரை அணைக்கின்ற கரங்களை, சேவை செய்ய விரிகின்ற கரங்களை, பிறரின் தேவைக்காய் ஓடுகின்ற கால்களை வளர்த்துக் கொள்வோம். இறைவா, பாவக்குழியில் விழுந்து தவிக்கும் எங்களை கை தூக்கிவிட உம்முடைய ஆணி அறைந்த கரங்களை நீட்டுகிறீர். அதை பற்றி மேலே வர எமக்கு அருள் தாரும். சிந்தனை. மனித பிறப்பில் இரு தருணங்கள். மனிதர்கள் பிறப்பது, ஏன் பிறந்தோம் என்று உலகிற்கு நிரூபிப்பது. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. உயிரே உயிரே எனக்காகவா உயிர் தந்து என் உயிரை மீட்டீரையா. உயிரே உயிரே எனக்காகவா உயிர் தந்து என் உயிரை மீட்டீரையா. 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் மரிக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மனிதன் வாழ்வதற்காகவே இவ்வுலகை படைத்தார். இந்த இறைவனின் திருமகன் இயேசுவோ சிலுவையில் பாடுபட்டு இறப்பதற்காகவே இவ்வுலகில் பிறந்தார். தன் லட்சியத்தில் வெற்றி கண்டவராய் இதோ நிறைவுடன் இறைவனில் சங்கமிக்கிறார். அமைதியாய் ஆண்டவரிடம் சரணடைகிறார். சுகம் தந்த கரங்களோடும் சுற்றி அலைந்த கால்களோடும் இனம் தரும் வார்த்தைகளோடும் வாழ்ந்தவருக்கு கிடைத்த பரிசுதான் சிலுவை மரம். இயேசுவே, ஆட்கொள்ளி அறிவியலை விடுத்து அறநெறி அறிவியலை, அன்புலகம் படைக்கும் அறிவியலை வளர்த்திட அறிஞர்களுக்கு மேலான ஞானத்தை வழங்கிடவும் உமது பண்பை வேண்டுகின்றோம். சிந்தனை. பண்பாடு ஆரவாரமற்றது, அமைதியானது. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. உயிரே உயிரே எனக்காகவா தாய்மடியில் கண்ணுறங்கி சாய்ந்தீரையா. உயிரே உயிரே எனக்காகவா தாய்மடியில் கண்ணுறங்கி சாய்ந்தீரையா.
13ஆம் நிலை. மரியின் மடியில் மரித்த இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அகண்ட பிரபஞ்சத்தையும் அதில் வாழ்கின்ற அனைத்தையும் படைத்து நேசித்து போதித்து வாழ்வு வழங்கிய இறைமகன் இயேசு தாயின் மடியில் அன்பு மொழி பேசி அரவணைத்த கரங்கள் துவண்டு விழுகின்றன. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்றவர் அவ்விரக்கத்தினாலேயே பலியாகி கிடக்கிறார். இயேசுவே, சக மனிதர்களை சாதிக்காக மதத்திற்காக சாகடிக்கும் கயமையை நின்று எம்மை காப்பாற்றி எமக்காக நீ தந்த வாழ்வை ஏற்று உமக்காக யாம் வாழ வரம் தாரும். சிந்தனை. பொறுமை என்பதே அறிவின் அணிகலன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. உயிரே உயிரே எனக்காகவா கல்லறையில் எனக்காக மடிந்தீரையா. உயிரே உயிரே எனக்காகவா கல்லறையில் எனக்காக மடிந்தீரையா. 14ஆம் நிலை. கல்லறைக்குள் கர்த்தர் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். புல்லரிக்கும் கானம் தந்த புல்லாங்குழல் மௌனமாகிவிட்டது. மனிதகுலம் சோகப்படும் போதெல்லாம் கண்ணீர் வடித்து, தாகப்படும் போதெல்லாம் தண்ணீரும் உணவும் தந்த இயேசு இப்போது கல்லறைக்குள் அடக்கமாகிவிட்டார். இயேசுவே, தீமைக்கு மரித்து நன்மைக்கு உயிர்த்து நலமிக்க இறை சமூகம், ஆற்றல் மிக்க அன்பு சமூகம் எம்மிடையே மலரவும் மற்றவர்களுக்கு தொண்டும் தர்மமும் செய்து நாங்கள் வாழவும் வரம் தாரும். சிந்தனை. மனிதனுக்கு கவசமாக இருப்பது தொண்டும் தர்மமும் ஆகும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. உயிரே உயிரே எனக்காகவா சிலுவையை சுமந்தி எனக்காகவே. உயிரே உயிரே எனக்காகவா சிலுவையை சுமந்தி எனக்காகவே. என் பாவங்கள் உன் பாரமா, என் பாவங்கள் உன் பாரமா, என்னை தந்தே மன்னிப்பாயா, நான் என்னையே தந்தே மன்னிப்பாயா. உயிரே உயிரே எனக்காகவா சிலுவையில் மரித்தி எனக்காகவே. சிலுவையில் மரித்தி எனக்காகவே. சிலுவையில் மரித்தி எனக்காகவே. பகசூலம் இதயத்தில் சுவரேறியா, என் பாசத்தால் தரக்கின்ற வருகையிலே. உதை சுமந்தேறனாலும் மனதில்லையா, உதை சுமந்தேறனாலும் மனதில்லையா. உன்னை சொல்லி அழைத்து வரக்கேட்டு வரவின்ற தலைவா, என் குறை கேட்டு தலைவா.
என் தாழ்மையையும் சுமையையும் பாரும். என் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருளும். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியற்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நான் இறைவனாக ஆண்டவருடன் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்மீது நம்பிக்கை கொண்டோம். பாஸ்காவை தகுந்த முறையில் கொண்டாட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் ஆர்வமுடன் ஏற்றுக்கொண்ட உடலில் தன்னடக்கம் அனைவரின் ஆன்மாக்களுக்கும் பயனளிப்பதா உம்மோடு துயாவியாரின்றி இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தீயவரின் சாவையா நான் விரும்புகிறேன். அவர்கள் தம் வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதன்றோ என் விருப்பம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவசனங்கள் 21 28 முடிய. ஆண்டவர் கூறுவது: தீயவரோ தாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டு மனம் மாறி என் நியமங்கள் அனைத்தையும் கைக்கொண்டு நீதியையும் நேர்மையையும் கடைப்பிடித்தால் அவர்கள் வாழ்வது உறுதி. அவர்கள் சாகார். அவர்கள் இழைத்த தவறுகள் அனைத்தும் அவர்களுக்கு எதிராக நினைக்கப்பட மாட்டா. அவர்கள் கடைப்பிடித்த நேர்மையின் பொருட்டு அவர்கள் வாழ்வர். உண்மையில் பொல்லாரின் சாவையா நான் விரும்புகிறேன். அவர்கள் தம் வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதன்றோ என் விருப்பம் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நேரியவர் தம் நேரிய நடத்தையினின்று விலகி தவறிழைத்து பொல்லாரைப் போல் வெறுக்கத்தக்கவற்றை எல்லாம் செய்தால் அவர்கள் வாழ்வரோ? அவர்கள் கடைப்பிடித்த நேர்மையானது எதுவும் நினைக்கப்பட மாட்டாது. அவர்கள் இழைத்த துரோகத்தின் பொருட்டும் செய்த பாவத்தின் பொருட்டும் அவர்கள் சாவர். ஆயினும் தலைவரின் வழி செம்மையானதாக இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இஸ்ரவேல் வீட்டாரே, கேளுங்கள். என் வழியா நேர்மையற்றது? உங்கள் வழிகள் அன்றோ நேர்மையற்றவை. நேரியவர் தம் நேரிய நடத்தையினின்று விலகி தவறிழைத்தால் அவர்கள் தாம் இழைத்த தவறின் பொருட்டு சாவர். பொல்லார் தாம் செய்த பொல்லாப்பினின்று விலகி நீதியையும் நேர்மையையும் கடைப்பிடித்தால் தம் உயிரை அவர்கள் காத்துக்கொள்வர். அவர்கள் உண்மையை கண்டுணர்ந்து
தாம் செய்த குற்றங்கள் அனைத்தினின்றும் விலகிவிட்டால் அவர்கள் வாழ்வது உறுதி, அவர்கள் சாக மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். பல்லவி. நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். பல்லவி. நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. பல்லவி. நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? இஸ்ரவேலே, ஆண்டவரையே நம்பியிரு. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீவினைகளினின்றும் இஸ்ரவேலரை மீட்பவர் அவரே. பல்லவி. நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விலகுங்கள். புதிய இதயத்தையும் புதிய மனதையும் பெற்றுக் கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா? தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 20 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கிறது. இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளார் என்று முற்காலத்திற்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தம் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்ளுகிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமைச் சங்கத்திற்கு ஆளார். அறிவிலியே என்பவர் எரிநரகத்திற்கு ஆளார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை வழிபடுத்தி செலுத்த வரும்போது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனப்பாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே வழிபடத்தில் உங்கள் காணிக்கை வைத்து போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்தில் கூட்டிச் செல்லும் போது வழியிலேயே அவர்கள் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையே உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
தன்னுடைய உயிருக்காக போராடி கொண்டிருக்கும் சொன்ன வார்த்தைகள், தந்தையே இவர்களை மன்னி, இவர்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்ன அந்த வார்த்தை உன்னதமான மகத்துவமான எல்லோரும் விரும்பத்தக்க போற்றத்தக்க வார்த்தைகளாய் அமைந்திருக்கிறது. வெறும் விரும்பத்தக்க போற்றத்தக்க வார்த்தைகள் மட்டுமல்ல, மாறாக நம்முடைய வாழ்விலே கடைபிடிக்க வேண்டிய ஒன்றாக இது அமைந்திருக்கிறது. மன்னிப்பின் மகத்துவத்தை எடுத்துக் கூறுகிறது இன்றைய இறை வார்த்தை. நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்போது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தில் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் போய் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். நல்லுறவு உடன்பாடு செய்து கொள்ளுங்கள் என்பது போன்ற வார்த்தைகள் மன்னிப்பின் மகத்துவத்தை எடுத்துக் கூறுகிறது என் அன்பிற்குரியவர்களே. இன்றைக்கு மன காயங்களோடு, மன கஷ்டங்களோடு, பாரங்களோடு, சுமைகளோடு ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பிழைக்கின்ற மனிதர்கள் அதிகம் பேர். ஏன் இந்த நிலை? ஏன் இந்த சோகமான உணர்வு? ஏன் இந்த கசப்புணர்வுகள் ஒரு மனிதனை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது? ஒருவேளை என் பிள்ளை என்னோடு பேசவில்லையே என்று ஏங்குகின்ற தந்தையோ தாயோ இருக்கலாம். ஐயோ, கோபத்தில் என் அப்பாவை என் அம்மாவை நான் திட்டிவிட்டேனே என்று சொல்லி மனக்கசப்போடு உள்ளம் நொந்து அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகள் இருக்கலாம். தேவையில்லாமல் சந்தேகப்பட்டு என் மனைவியை என் பிள்ளைகளை பிரிந்து இவ்வாறு நான் உளம் நொந்து அழுது கொண்டிருக்கிறேனே, தனிமையில் வாடுகிறேனே என்கிற தகப்பனோ அல்லது தாயோ இருக்கலாம். அன்பிற்குரியவர்களே, என் உடன் பிறந்தவர்களை தகாத வார்த்தைகளால் கட்டி பிரிந்திருக்கிறோமே, பேசாமல் இருக்கிறோமே என்று கடின உள்ளத்தோடு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் இருக்கலாம். இப்படி மன்னிக்க முடியாமல் கோப உணர்வுகளோடு, வெறுப்புணர்வுகளோடு நாள்தோறும் இவற்றை சுமந்து கொண்டு நடை கணக்களாக புரிந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் இன்றைக்கு ஏராளமான பேர். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அழைப்பு மிக உன்னதமான ஒரு அழைப்பு. பிறரை மன்னிக்க, மனமுவந்து மன்னிக்க, ஏற்றுக்கொள்ள இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். நீங்கள் எந்த செயலுக்கு வேண்டுமானாலும் சண்டை போட்டுக் கொண்டு கோபத்தோடு பேசாதிருங்கள். ஆனால் அந்த கோபம், வெறுப்புணர்வு, பழிவாங்கும் எண்ணம், இறுக்கமான ஒரு மனம், நான் ஏன் முதலில் போய் பேச வேண்டும்? நான் என்ன தப்பு செய்தேன்? அவன் தானே என்னை பற்றி தவறாக பேசினான், அவன்தானே அவ்வாறு தவறாக நடந்து கொண்டான் என்று நினைத்துக் கொண்டு வெறுப்புணர்வோடு அமைதியோடு இருந்து கொண்டிருப்போம். ஆனால் அவை அத்தனையும் நமக்கு நோய் என கூறுகிறது. அவை அத்தனையும் நம்முடைய நிம்மதியையும் உறக்கத்தையும் உணவையும் கொஞ்சம் கொஞ்சமாக கெடுத்துவிடும் என கூறுகிறது. எதையும் நாம் இந்த உலகத்திலிருந்து கொண்டு போவதில்லை. நாம் சேர்த்து வைக்கும் சொத்தோ, பணமோ, நகையோ எல்லாமே நாளைக்கு வேறொருவருக்கு உரிமையாகிவிடப் போகிறது. பிறகு நாம் ஏன் இவ்வளவு பிடிவாதத்தோடு, விதண்டாவாதத்தோடு, மன வருத்தத்தோடு, தலைகணம் கொண்டு நாம் இருக்க வேண்டும்? சற்று சிந்திக்க வேண்டாமா? மனம் இறங்கி வர வேண்டாமா? பிறரை தாராளத்தோடு மன்னிக்க வேண்டாமா? தன்னை சித்திரவதை செய்தவர்களையும், கொடுமை செய்தவர்களையும், காயப்படுத்தியவர்களையும், இழிவாக பேசியவர்களையும், காரி விழுந்தவர்களையும் மன்னித்த தெய்வம் அல்லவா நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த மன்னிப்பின் தினத்தை தான் அன்புக்குரியவர்களே இன்று நாமும் கடைபிடித்து வாழ இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். கிரகம் ஸ்ட்ரெயின் மறைப்பணி செய்து கொண்டிருந்த இவரையும் இவரது குடும்பத்தாரையும் ஜீப்போடு எரித்துக் கொண்டது சில மூர்க்கவாதிகள் கொண்ட அடிப்படைவாதிகள். சில மூர்க்கத்தனம் கொண்ட அடிப்படைவாதிகள் இந்த குடும்பத்தை ஜீப்போடு எரித்துக் கொள்கிறது. ஆனாலும் கூட அவருடைய மனைவி இவ்வாறு சொல்கிறார், எங்களுக்கு இவ்வாறு துன்பம் செய்தவர்களை, எங்களை கொடுமைப்படுத்தியவர்களை, எரித்துக் கொண்டவர்களை நான் மன்னிக்கிறேன் என்று சொல்கிறார். நேற்றைய தினத்தினுடைய தொடர்ச்சி இன்றைய நாளில் சொல்லப்படும் என்று சொன்னேனே. ராணி மரியாவை 40 முறை கத்தியால் குத்தியவன், உடலிலே 10 இடங்களில் கீறல்களை ஏற்படுத்தியவன், 50 முறை காயப்படுத்திய சமாந்தர் சிங் அவன் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கும் பொழுது
ராணி மரியாவை கொண்ட தங்கையும் நின்று கொண்டிருந்தால் ஒரு அருள் சகோதரியாக, நாங்கள் முழுமையோடு உண்மை மன்னிக்கிறோம், உண்மை ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொன்னபோது அப்படியே உடைந்து அழுது போனார் அந்த மனிதர். அவர் சொல்லுகிறார், இவ்வளவு நாள் நான் உறங்கவே இல்லை, இன்றுதான் நிம்மதியோடு உறங்கினேன் என்று அன்று இரவு அவர் சொன்னதாக செய்திகள் வெளியாகின. பிறகு அந்த இடத்திலிருந்து விடுதலை பெற்று வந்தபோது இவர் அந்த குடும்பத்தோடு தன்னை ஒரு நபராக ஐக்கியப்படுத்திக் கொண்டு குடும்பத்திற்காக உழைத்துக் கொண்டு மனம் மாறி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மனிதராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, சில தினங்களுக்கு முன்பாக பாண்டிச்சேரியில் உள்ள கல்லூரி மாணவர்களுடன் ஒரு கலந்துரையாடலை நிகழ்த்திய ராகுல் காந்தி அவர்களிடத்தில் ஒரு கேள்வி ஒன்று ஒரு பெண் எழுப்புகிறார். உங்களுடைய தந்தையை கொன்றவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? என்னுடைய தந்தையை இழந்த ஒரு இக்கட்டான நிலையில் நான் இருக்கிறேன். அந்த இழப்பை எதை கொண்டு ஈடு செய்ய முடியாது. ஆனாலும் கூட என் தந்தையை கொன்றவர்களை நான் முழு மனதோடு மன்னிக்கிறேன் என்று சொல்கிறார். ஆம், என் அன்புக்குரியவர்களே, மன்னிப்பு தான் நம்மை நிம்மதியோடு வாழ வைக்கும். மன்னிப்பு தான் நம்மை ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியோடு வாழ வைக்கும். மன்னிப்பு தான் நிம்மதியாக நம்மை உறங்க வைக்கும். இந்த நிம்மதியை பெற்றுக்கொள்ள ஒருவர் மற்றவரை மன்னிப்போம். ஆண்டவருக்கு மன்னிப்பை உணர்ந்து அந்த மகத்துவத்தை நாம் வாழ்வில் கடைபிடிப்போம். ஆமாம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு முன்னதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலிப்பொருட்களாம் எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும். உமது ஆற்றல் மிக்க பரிவிரக்கத்தால் எங்களுக்கு மீண்டும் மீட்பளிக்கவும் நீர் திருவிழமானீரே. அதனால் இவற்றை நீர் கனிவுடன் ஏற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவரே, தூயவரான தந்தையும் என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்கக்கூடிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆர்வத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிப்பதும், இவ்வாறு உமது கனிவிரத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானோம். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேன்
ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவா. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். கிண்ணத்தை எடுத்து மீண்டும் வந்து நன்றி தம் சீடர்களுக்கு அளித்து அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். எங்கள் வாழ்வுக்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் கொடுக்கும். உம் திருமணத்துக்குரிய தாழ்ந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டே. எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் சேர்க்க வேண்டும் என உங்களை தாழ்வுகள் கொண்டாடும். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையின் கூறுகளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் சார்ஜ் போலீசார், எல்லா நிலையினரால் அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தவர்கள். தந்தையை உயிர்த்தெழுந்தோருடன் உயிர்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒரு திருமுக ஒளியில் ஏற்றவர்கள் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாய். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அந்த கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முதல்வர்களாய் இருந்தோராகியும் இதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரபர்கள் உண்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியான எல்லா புகழும் மாற்றி என்றென்றும் வந்து உரியது. ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத் தந்த ஜெபத்தை பக்தியோடும் துணிவோடும் இணைந்து நாம் ஜெபிப்போமா. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் உயர்தென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி. எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாலும் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமோடு வாழ்வோமா. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேருந்துக்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்டோம். உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளிக்கிறீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறது நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தரும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் விடுதலை நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம், எங்கள் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திறத்தலும் நம்மை காக்கும். பிள்ளை வாழ்க்கை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இதயத்திடம் நம்மையும் நம் குடும்பங்களையும் அர்ப்பணம் செய்து இந்த தவக்காலத்தில் உன்னத ஆசை பெறச் செய்வோமாகும். இயேசுவின் திரு இருதயமே, உமது அரசு வருக. அனைத்து மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் நீர் அரசராய் இருக்கிறீராக. உம்மை பற்றுறுதியுடன் அன்பு செய்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் உமது அன்பை புறக்கணிக்கும் மக்களுக்கும் நீர் அரசராய் விளங்குவீராக. சமாதானத்தின் அரசியாகிய புனித கன்னிமரியாயின் மாசற்ற இதயத்தின் வழியாக இந்நாட்டில் உமது அரசை நிறுவுவீராக. உலகமெங்கும் பரவியிருக்கும் குடும்பங்களில் உமது அருளால் நுழைந்து அவைகளை உமக்கே உரிமையாக்கிக் கொள்ளும். இவ்வாறு உலகின் ஒருமுனை முதல் மறுமுனை வரை நமது அரசராகிய இயேசுவின் இதயம் வாழ்த்தப்படுவதாக. என்றென்றும் அத்திரு இருதயம் புகழப்படுவதாக என்ற ஒரே குரல் ஒலிப்பதாக. ஆமென். நான் வாழ்கிறேன் என்கிறார் ஆண்டவர்.
தாவீதின் சாவை நான் விரும்பவில்லை, மாறாக அவர் மனம் திரும்பட்டும், வாழவும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருளடையாளத்தின் புனிதமான உணவு எங்களுக்கு புத்துயிர் அளிப்பதாக. பழைய பாவ நிலையிலிருந்து தூய்மை பெற்று மீட்பளிக்கும் மறைநிகழ்வின் பங்கேற்பாளராக அது எங்களை மாற்றுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தலை வணங்கி இந்நாளுக்குரிய உன்னத ஆசிரை அவர் காலத்தில் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, உம் மக்களை இரக்கத்துடன் கண்ணோக்கியருளும். அதனால் அவர்கள் கடைபிடிக்கும் தவ முயற்சிகள் புறவாழ்வுக்கு பயனளிப்பது போல அவர்களின் அகவாழ்விலும் செயல்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மன்னிப்பின் பலத்துவத்தை உணர்ந்து ஒருவர் மற்றவரை அன்பு செய்து மன்னித்து வாழ சென்று வாழுவோம். வாழ்வின் வழியை தொடரட்டும். பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.